நீங்கள் நினைக்கிறீர்களா, சித்தர்கள் கோயில்களை கடவுள் சிலைக்கு மட்டும் கட்டினார்கள் என்று? உண்மையில் கோவில் என்பது ஒரு ஆன்மீக அறிவியல் ஆய்வகம். ஆற்றல் மையங்கள் உருவாக்க சித்தர்கள் எந்திரம், மந்திரம், தந்திரம் மூன்றையும் இணைத்து கோயிலின் கருவறையில் சக்தி நிரப்பினார்கள். அந்த இடத்தில் நின்றாலே மனம் அமைதியாகி உடல் புத்துணர்ச்சி பெறும். மன உடல் ஆரோக்கியம் காக்க கோவிலின் மணி ஓசை, தீபத்தின் ஒளி, நாதஸ்வரம், மந்திரம் எல்லாம் உடலின் அதிர்வலைகளை சமநிலைப்படுத்தும். தாமிர கலசம், விளக்கு எண்ணெய் வாசனை கூட நச்சுகளை குறைக்கும். குண்டனி எழுச்சிக்கான இடம், கருவறை வடிவம், சந்நிதி நுழைவாயில் உயரம் இவையெல்லாம் யோகிகளின் சுஷ்மனா நாடியை தூண்டும் இரகசிய அமைப்புகள். ஆன்மீக பயிற்சிக்கான பாதுகாப்பு மையம், தியானம், யோகம், ஹோமம் போன்றவை பாதுகாப்பாக நடைபெற கோயில்கள் ஒரு இயற்கை சாதனா மையமாக இருந்தன. மக்களுக்கு எளிய வழிபாடு மூலம் ஆற்றல் பரிமாற்றம் செய்ய யோகிகள் செய்யும் சாதனையின் பயன்களை சாதாரண மக்கள் பூஜை, கிரிவலம், பிரசாதம் மூலமாக பெற்றார்கள். சித்தர்கள் கோயில்கள் கட்டியது கடவுளை பூஜிப்பதற்காக மட்டுமல்ல, மனிதனின் உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் எனர்ஜி உருவாக்கத்திற்காகவே. இதைத்தான் இன்று இந்த உலகம் மறந்துவிட்டது.